அது வேணும்ப்பா. இப்போ நம்ம இதில் வந்து நம்மளோட பாவங்களை தொலைக்கிறதுக்காக காசிக்கு போகிறாங்க. அங்கே போய் நான் அந்த காய் வாங்கி விட்டேன், இதை வாங்கி விட்டேன், அதோட என்ன பாவம் தொலைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் மாதிரி அதை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போனால் பாவம்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, இப்போது நான் இங்கே தான் பாவ புண்ணியத்தை எல்லாத்தையுமே செய்கிறேன். அதை தீர்க்கணுனால நான் இந்த உலகத்தில் வந்து தான் திரும்ப எல்லாத்தையும் அனுபவித்து அதை முடிக்கிறேன். சரி, அப்போ உண்மையான காசின்றது எது? இந்த உலகமே ஒரு காசியா? உலகமே காசி கிடையாது. காசிக்கு உண்மையான காசிக்கு போனால் பாவம் தீரும். ஆனால் காசின்ற ஊருக்கு போனால் பாவம் தீராது. உண்மையான காசிக்கு போனால் பாவம் தீர்ந்துடும். ஆனால் இவன் ஊருக்கு காசின்ற ஊருக்கு போகிறதால பாவம் தீராது. அது ஒரு பூமி சம்மந்தப்பட்ட ஊர், அது ஒரு இடம். அங்கே போய் காய் வாங்கி விட்றேன், என் பாவம் தீர்ந்து போச்சு அப்படின்னா யார் பாவமும் எப்படியுமே தீர்க்க முடியாது. எந்த கடவுளாலையும் தீர்க்க முடியாது பாவத்தை. நீ எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணையோ அந்த உலகத்திலேயே நன்மையை செய்யும்போது தான் உன் பாவம் தீருமே தவிர, காசியில் போய் நீ காய் வாங்கி விடுறதால உன் பாவம் போகாது. ஆனால் அதனுடைய காரணம் என்ன? இப்போ காசியில் போனால் ஒருத்தன் வண்டக்காய் வாங்கி விட்டுடுவான், என் பாவம் போயிடுச்சின்னுவான். ஒருத்தன் சுண்டக்காய் வாங்கி விடுவான், இவனுக்கு எது பிடிக்காதோ அதை வாங்கி விட்டுட்டா பாவம் போகுமா? காசிக்கு போகுது பாவம் போகிற ஒரு விரலை விட்டு ஒரு கையை வெட்டி காசி ஆற்றுல விடு, பாவம் போவோம். காசியினுடைய நிலை என்னான்னு முதல்ல நம்ம அறியணும். காசி நீர் இருக்குது. இங்கிலாண்டில் 47 வருஷமாக எல்லா நதியினுடைய தண்ணியும் எடுத்து வச்சுருக்குறோம். அதை ஆராய்ச்சி நடத்துகிறோம் இங்கிலாண்டில். ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற நதியினுடைய தண்ணியை எடுத்து அதை எவ்வளோ நாள் வச்சுருந்தா அது என்ன மாற்றம் அடையுதுன்றதை எல்லா நாட்டு தண்ணியும் இங்கிலாண்டில் வச்சு ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆனால் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நதியினுடைய நீரும் மாறுபடுது. அது இருக்கும்போது எடுக்கும்போது இருந்த மாதிரி அது கொஞ்ச நாள் போனோன்னு இன்னும் கொஞ்சம் மாற்றம், இன்னும் கொஞ்சம் மாற்றம். ஆனால் காசி நதியினுடைய தண்ணி மட்டும் ஆரம்பத்தில் எப்படி எடுத்தியோ 50 வருஷம் பொறுத்தான் அப்படியே இருக்குதான். அது வந்து அவன் சொல்கிறான், இது இந்த இமயமலையில் ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது அப்படின்ட்டு. அது காரணம் என்ன அப்படின்னா, காசி நதின்றது ஒரு புண்ணிய நதி. அது வந்து பல மூலிகைகளை கடந்து வருது, அது மேலே இருந்து அந்த நதி தண்ணி. அதில் நீ குளிக்கும்போது உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படுது அப்படின்ற ஒரு ஐதீகம். ஆனால் காசி நதி நீரினுடைய இதில் இப்போ நீ வட்டி விட்டுன்னுக்கிற, நீ வந்து பாவத்தை விட்டணுன்னு போயிட்டு காசி நதியில் குளிச்ச அன்னியோட உன் தொழிலை விட்டுடணும். நீ விட்டுட்டீன்னா அது காசியில் போச்சு பாவம். அங்கே போயிட்டு வந்தோடனே 10 பைசா வட்டிக்கு விட்டுட்டு 20 பைசா வட்டி வாங்க ஆரம்பிச்சுன்னா காசிக்கு போன செலவையும் சேர்த்து எடுத்துன்னு எங்கே போவோம் பாவம்? இதை தான் ரொம்ப அழகாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். அப்போ காசி நதியில் போய் நீராடினா பாவம் போதுன்றாங்களே சாமி, அது போவோம்பா. ஆனால் நீ எப்போ நீராடன? நீ ஒரு கோட்டை கழட்டி மரத்தில் மாட்டுற மாதிரி நீ போய் காசியில் நீராடிட்டு வந்து வரும்போது அந்த பாவக்கோட்டை மாட்டிக்கின்னு வந்துட்ட, அப்புறம் உன் பாவம் எங்கடா போச்சு அப்படின்றார். அதனால் மனிதன் மாறுபட்டால் பாவம் போவோம். இவன் இருந்ததை விட மோசமாக போகும்போது இவன் பாவம் எப்படி போவோம்? காசி, முக்குடல், கன்னியாகுமரி இது எல்லாமே சுழுமுனை. இங்கே போனீங்கன்னா எல்லாருடைய பாவமும் எந்த மனுஷனாக இருந்தாலும் பாவம். மீதி உலகத்தில் செய்கிற எதுலையுமே பாவம் போகாது. பாவம்ன்றது உலகத்திலேருந்து நீ தேடிக்கிந்து பல பேருக்கு துன்பத்தை கொடுத்து, பல பேருக்கு வயிற்று அடிச்சு, பல பேர் வாய் அடிச்சு பாவத்தை தேடிக்கினேன். அந்த பாவத்தை அந்த உலகத்திலேயே நீ புண்ணியத்தை செய்யணுமே தவிர, கோவிலுக்கு போகிறதாலையோ இதுக்கு போகிறதாலையோ நதிக்கு போகிறதாலையோ உன் பாவம் தீரா உங்கள்கிட்டவே தான் இருக்கும். இது சுழிக்கு போகணும், உன் பாவம் தீரணுன்னா போகிறதுக்கு வழி தெரியணும். வழி தெரியாத போக முடியாது. இப்போ செயல் மாற்றம், சிந்தனையை மாறணும், எல்லாம் மாறணும். மாறினால்தான் உன் பாவத்தை அழிக்க முடியும். நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன், என் பாவம் போகணும், ஒருபோதும் போகாது. உங்கள்கிட்டவே தான் இருக்கும். எத்தனை பிறவி 100 பிறவி எடுத்தாலும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். பெரிய ஞானிகள்லாம் வந்து இப்போ உன்னோட மனசை வந்து மனன்றது வந்து ஒன்றையே பற்றி ஊசலாடு, ஒரே சிந்தனையோடு இருன்றாங்க.
ஆனால் அதுக்குள்ளேயே இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டினத்தார் சொல்கிறாரு, எத்தொழில் செய்தால் என்ன, ஏதவத்தை பட்டால் என்ன, முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை அப்படின்றாரு. அப்போ இது ஒரு நிலை மாதிரி தெரியுது, அது ஒரு நிலை மாதிரி தெரியுது. இது வேற ஒரே நிலை தான், ரெண்டும் ஒரே நிலை தான். ஞானிகள் என்ன சொன்னால் ஒன்றையே பிடிச்சின்னு ஊசலாடுன்னா இல்லையா? பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு, நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் ஒன்றையே பிடிச்சின்னு ஊசலாடுன்றாரு. ரெண்டும் ஒரு பொருள் தான். ஆகக்கூடிய இந்த மனமாகப்பட்டது கடவுளை நோக்கியே பயணத்தில் இருக்கணும். உலக விஷயங்களில் நீ ஒட்டாமல் செயல்புரியணும், கடவுளை ஒட்டிக்கணும். அதனால்தான் அருமையின் அருமையின் ஆசை அருமையின் ஈசனுண்டு நிரப்பினும் ஆசை அருமையின். ஆசை பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்னா. இந்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, ஆசையை எவ்வளோ குறைக்கிறியோ அவ்வளோ புண்ணியம் சேரும், ஆசையை எவ்வளோ வளர்க்குறியோ அவ்வளோ பாவம் சேரும். முறையில் வந்து சொல்லும்போது ஒரு எண்ணமாகவே இரு, ஒரு சிந்தனையோடு இரு, அதுதான் தியானம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களே, அது அப்போ அது சரியான முறையாக இருக்கும். ஆமாம், அதுதான் சரியான முறை. ஒரு சிந்தனை. எது சிந்தனை? ஏதாவது ஒரு உருவங்களை நினச்சிக்கிறது சிந்தனை இல்லை. அது ஒரு சிந்தனை ஆகாது. 1000 கடவுள்கள் இருக்குது ஊரில், அதெல்லாம் கடவுளா? அதெல்லாம் கடவுளே கிடையாது. உன்னை எது இயக்குதோ அதுதான் கடவுள். அந்த மேலே உன் சிந்தனை இருக்கணும். அதான் உண்மையான ஒரு நிலை சிந்தனை. உலகத்தில் இருக்கிற கடவுள் மேலெல்லாம் நீ சிந்தனை வச்சின்னா அதெல்லாம் கடவுளும் கிடையாது, அந்த சிந்தனையும் செல்லாது. நம்ம சாமிங்க எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி தான் இருக்காங்க, குடும்பத்தோடு இருக்க மாதிரி தான் இருக்காங்க. சரி, ஆனால் இதை போய் வந்து சன்னியாசி மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இதில் என்ன நியாயம் இருக்கு? அறியாதவன் சொல்கிற விஷயம், அறியாதவன் சொல்கிற விஷயம். அது என்னத்துக்கு வச்சுக்குது 2 பொம்பளையே அப்படின்னு. இப்போ ஒரு குடும்பம்னு வச்சுக்கினீங்கன்னா ஆம்பளை பொம்பளை இருந்தால் தான் குடும்பம். சன்னியாசின்றவன் தனியாக சுற்றுறான், மற்ற மதத்துக்காரன் தனியாக சுற்றுறான், சன்னியாசி மாதிரி சுற்றுருவேன். இவன் இந்துக்கள் மட்டும்தான் இல்லறத்தோடு வாழறவன். 2 பொம்பளையை ஏன் வச்சுக்குது அப்படின்னு இவனுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவனுக்கு சக்தி இல்லை. சக்தி இல்லாதால இவன் குறை சொல்லிக்கிட்டு தெரியுறான். ஏன்னா இவன் வந்து மற்ற மதத்தை எவன் ஒருத்தன் குறை சொல்கிறானோ அவனுக்கு கடவுளை பற்றி தெரியாது. கடவுளை பற்றி தெரிஞ்சவன் வந்து இன்னொரு மதத்தை குறை சொல்லவே மாட்டான். எந்த மதத்துக்காரனா அவனாக இருக்கட்டும், குறை சொல்லவே மாட்டான். இங்கே எல்லா கடவுளுக்கும் 2 பெண் வச்சுக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்ப துன்பம். இன்பம் எங்கடாக்குதுன்னா உலகத்தில் பெண்ணுக்கிட்ட தாங்குது, துன்பம் எங்கடாக்குதுன்னா பெண்ணுக்கிட்ட தான் உருவாகுது. அதனால் 2 பெண்ணை வச்சு இன்பம் ஒன்று துன்பம் ஒன்றுன்னு அடையாளம் வச்சு காட்டியிருக்கிறான். அந்த அளவுக்கு மற்றக்கு அறிவு இல்லை. அதனால் இதை குறை சொல்லிங்கிறான். அவனுக்கு இன்னும் கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. அவன் புக்கை படிச்சுட்டு போகிறவனுக்கு வந்து கடவுளை பற்றி அறிய முடியாது. தனக்குள்ளே 6000 தான் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியுமே தவிர பாடசாலை இதெல்லாம் வச்சு நம்ம பக்கு படிக்கிறவனுக்கு கடவுளை அறிய முடியாது. அதில் இருக்கிறது தானே அவன் படிச்சுட்டு போகிறான். அப்போ அதில் உள்ள தத்துவங்களை யாரும் எடுத்துக்கிறது கிடையாது, புரியிற சக்தி கிடையாது. புரியிற சக்திக்கு பயணம் பண்ணுறது இல்லை. அவன் வேத நூலுன்னு சொல்லிட்டு அந்த புக்கோடவே நிற்கிறான். அவன்லாம் யாராக இருப்பான்னா வெறி பிடிச்சவனாக தான் இருப்பான், உண்மை தெளிஞ்சவனாக இருக்க மாட்டான். இந்துக்களுக்குறான்னா புக்கை படிச்சுட்டு இது பண்ணுறான்னா அவன் வெறி பிடிச்சவனாக இருப்பான். கிறிஸ்துவன் அது மாதிரி இருக்கிறான்னா அவன் வெறி பிடிச்சவனாக இருப்பான். கடவுளை தெரிஞ்சவனா கிடையாது. கடவுளை தெரிஞ்சவனுக்கு மதமே கிடையாது, மதம் இருக்கிறவனுக்கு கடவுள் கிடையாது. ஐயா, ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஆழமாக போகணுன்ற எண்ணம் இருக்குது. நான் என்னோட பாதையில் நான் போயிட்டே இருக்கேன். ஆனால் என்னை சார்ந்தவங்க வந்து ஒரு சில நேரத்தில் வந்து எதுக்கோ பயப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு நான் என்னோட கேள்வியிலேருந்தே எனக்கு ஒரு சில பதில்கள் கிடைக்குது. சரி, இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து நான் ஒரு சில விஷயம். நீ பயப்படுறன்னு அர்த்தம். ஆன்மீகத்தில் போகிறதுக்கு நீ பயப்படுற. ஏன்னா அவங்களுக்கு எதனா வருத்தமே, நீ போனோன்னு முடிவு பண்ண பிறகு போய்கினே இருக்க வேண்டியது தானே. நீ ஏன் அவங்கள பார்க்குற? அப்போ நீ உனக்காக பார்க்கல, அவங்களுக்காக பார்க்குறியா? சொல்லு. அப்போ நீ பயப்படுற. அவங்க பயப்படுறாங்களோ பயப்படலையோ, நீ பயப்படுற முதல்ல. ஐயோ இவங்களை விட்டுடுவோமா, இவங்க நம்மளை வெறுத்துருவாங்களா, நம்ம இவங்களை விட்டுட்டு எங்கன்னா ஓடி போடுவோமா அப்படின்னு உனக்குள்ளவே பயம் வருது. அதனால தான் நீ இன்னொருத்தர் மேலே போட்டுனுக்கிற பழி. இல்லைங்க, அதனால் அவங்களுக்கு வர பயம் என்ன தெரியுமா? ஆன்மீகத்தில் போனால் முன் காலத்திலலாம் சொல்லி வச்சாங்க, ஆன்மீகத்தில் போனால் வீட்டுக்கு காட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. இப்போ எவனும் பொண்டாட்டி விட்டு போகிறோம் எந்த ஆன்மீகவாதியும் கிடையாது.
அப்போ நீ எங்கேருந்து விட்டுட்டு போகிறது, அவங்க எங்கேருந்து உன்னை விடுறது? அதனால் யாரையெல்லாம் விட முடியாது. இதெல்லாம் ஒரு கற்பனை. முன்னெல்லாம் எப்படி போனாங்கன்னா 10 வருஷம் குருகுலத்தில் இருந்தாங்க. அவங்க பாசம் பற்று எதுவும் கிடையாது. அவங்க ஊருக்குள்ளே வந்தாலும் சொந்த பந்தன் உறவுகள் கிடையாது. அவங்க போனாங்க காட்டுக்கு. காத்தாலேருந்து சாயந்தரம் பொண்டாட்டி மூஞ்சியே பார்த்து நின்றுட்டு அப்புறம் எங்கேருந்து காட்டுக்கு போகிறது? அதனால் இதெல்லாம் கற்பனை. நான் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. சரி, நன்றிங்க. நன்றி.